அவுல் பக்கீர் ஜெயித் உலாபின் அப்துல் கலாம் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரும் தெரியுமா? அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ஒரு இந்தியாவுக்கு வந்து 11th பிரசிடெண்ட்டாக அவர் செலக்ட் ஆனார். அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் ப்ரோக்ரஸை கரெக்டாக பண்ணார். அந்த உலகமே தெரியல, நைட்டோட நைட்டாக வச்சு முடிச்சிட்டாரு. இந்த ரிசல்ட்டை, இந்த டெஸ்டிங்கை வச்சு முடிச்சிட்டாரு. காலையில் எல்லா வேல்டும் கேட்குறாங்க, என்னப்பா ஏதோ அதிர்ச்சி, இந்தியா சைடு தான் அதிர்ச்சி, எங்கள் இது ரிசர்ச்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது தான், ஆமாம் நாங்கள் நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்துல் கலாம் எல்லாரும் மேலும் இருந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சுவிட்சர்லாண்டு போயிருக்காரு. அங்கே இவர் போன உடனே சயின்ஸ் டேன்னு வேற, அவர் போன அன்னைக்கு வந்து சயின்ஸ் டேன்னு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ராமேஸ்வரத்தில் நியூஸ் பேப்பர் போட்ட ஒருத்தவர் இன்னைக்கு வந்து பிரசிடெண்ட்டாக உலகமே வாய்ப்புற ஒரு சயின்டிஸ்டாக இருக்காரு. இவ்வளோ பெரிய மாமனிதன், எல்லாருக்குமே நம்ம பயோகிராஃபி எடுக்கிறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு மாமனுஷனுக்கு ஏன் நம்ம